ப்ளீஸ் கொஞ்சம் சிரமம் பார்க்காம வந்துரு. போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம். என்ன அண்ணி நீங்களும் இப்படி சொல்றீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. கீர்த்தி, நான் தான் சொன்னேன்ல இந்த சில்லுவண்டுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. இது கிளம்பாம நம்மள கிளம்ப சொல்லுது. அதாம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. நீ சொல்றத நம்பவும் முடியல. ஆனா இவன் நடந்துக்கிறது சந்தேகமா தான் இருக்கு. நீ எதுக்கும் கொஞ்சம் வாய் மூடிட்டே இரு. எதையும் சொல்லி திட்டு வாங்காத. எனக்கு எதுக்கடி வம்பு? நான் இன்னைக்கு பேசாம வேடிக்கை தான் பார்க்க போறேன். ஏய், அதான் அண்ணி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, வேமா போய் ரெடியாகு. வேலு, இப்ப எதுக்கு நீங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இது பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு பூஜா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் உன்னை டக்குன்னு ரெடி பண்ணி விடுறேன். மா என்ன நின்னுட்டு இருக்க? போய் கிளம்பு போ. சரிங்க, நீ கூட வா பூஜா. சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. ஏய், நீ தானே பூஜா கண்ணி? உனக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? செல்வியை பார்த்தாவது எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்க. ஏங்க, பூஜா ரெடி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வந்து கேக்குறீங்க? எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனையில என்ன இழுக்கிறீங்க? யாரும் தேவையில்லாமலாம் இழுக்கல. நீயும் கூட மாட போய் ஒத்தாசை பண்ணலாம்ல. திரு, என்னங்க எதுக்குடா அவகிட்ட அனவசமா இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? அவ ரெடி ஆகாததுக்கு இவ என்ன பண்ணுவா? அதான் செல்வி போயிருக்கல்ல, அவ ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நீ பேசாம இரு. கீர்த்தி, அவன் ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டான், விடு. நீ நிக்காத, அவ ரெடியாய் வரட்டும், உட்காரு. வினோத் வரேன்னு சொன்னான். அவனை இன்னும் காணோம். பேசாம அவனை எதிர்பார்க்காம நாமளே அன்னிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் இப்பவே சொல்லிடலாமா? ஹே பூஜா,